வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் கௌசி டீச்சர். எப்படி இருக்கிறீங்கள்? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள், என்னுடைய இந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது லைக் போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட அம்மா வீட்டை கட்டாயம் சொல்லுங்க, டீச்சருக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்படின்னா தான் என்னுடைய வீடியோஸும் முன்னால வரும். அதால தான். ஓகே, நாங்கள் இன்றைக்கு ஒரு கதை ஒன்று படிக்க போறோம். சரியோ? சரி, அதுக்கு முன்னால நீங்கள் வீட்டு தோட்டம் செய்றீங்களோ? ஓ, வீட்டு தோட்டம் செய்றீங்களா? என்னென்ன வீட்டு தோட்டத்துல வச்சிருக்கிறீங்க? மிளகாய், கத்தரி, பைட்டை, வெண்டி. வெரி குட். நல்ல காய்கறிகள் எல்லாம் வச்சுக்கிறீங்களே. நிறைய காய்கறிகள் எங்களோட வீட்டு தோட்டத்திலேயே நாங்கள் வச்சு பெற்றுக்கொள்ளலாம். இங்கேயும் 2 பேர் வீட்டு தோட்டம் செய்யணும். யாரு வேணும் பாப்போமோ? ஓகே பிள்ளைகள், இங்க யாரெல்லாம் வீட்டு தோட்டம் வைக்கணும்? ஓ, கோழின்ற சின்ன குஞ்சுமேன. உங்களோட அம்மாவும் சின்ன பிள்ளையும் மாதிரி, நீங்களும் மாதிரி தான் இவ 2 பேரும் வீட்டு தோட்டம் செய்யணும். என்ன கதைன்னு படிப்போமா? படிப்போம். முதலாவதா என்ன செய்யணும்? அம்மா கோழியும் அவன் சின்ன கோழி கொஞ்சம் சேர்த்து நிலத்தை தயார் செய்யணும். என்ன, ஏன் நிலத்தை தயார் செய்ய வேணும்? ஓ, அந்த மண் வளமான ஒரு மண்ணா வர வேணும். அப்ப அதை கொத்தி அதுக்குள்ள என்ன இல்லாம போடுவினாம்? பசலை போடுவினாம். என்னென்ன பசலை போடுவினாம்? ஓ, காய்கறிகள தோளுகள், பழங்கள தோளுகள். ஏன்னா அதே மாதிரி இப்ப அரிசி கழுவினா அந்த அரிசி கழுவின தண்ணி ஊத்துவினம். கொண்டாந்து பருப்பு கழுவினா அதுல தண்ணியா ஊத்துவினம். மீன் கழுவினா அந்த மீனோட தண்ணி. இப்ப நாங்க என்ன அந்த கழிவுல தண்ணியா கொண்டாந்து ஊத்துறோம்னா அந்த தண்ணியெல்லாம் நெல்ல உரமா வரும். ஏன்னா அப்ப அப்படிலாம் அது 2 பேரும் சேர்ந்து செய்யணும். அந்த மண்ணை வளப்படுத்தினோம். என்ன, மண்ணை வளப்படுத்தினோம். அடுத்ததா என்ன செய்யணும்? ஓ, அந்த மண்ணுல விதைகளை விதைக்கணும். என்ன விதைகள் விதைக்கணும்? வெண்டியோ, புடோலோ, பூசணியோ, அப்படி விதைகளை விதைக்கணும். எங்களுக்கு நல்ல காய்கறிகள் வர வேணும்னா நாங்கள் சில விதைகளை விதைப்போம், இல்லாட்டி செடிகளை கொண்டு நடுவோம். ஆனா இந்த கோழியும் சின்ன குஞ்சும் என்ன செய்யணும்? ஓ, விதைகள் விதைக்கினாம். வெரி குட். அடுத்ததா என்ன செய்யணும்? தண்ணீர் ஊற்றினாம். பாத்தீங்களே, அந்த செடிகள் எல்லாம் கொஞ்சம் சின்னனா வந்துட்டுது. என்ன, சின்னனா முளைச்சு நிக்குது. அந்த விதைகள் எல்லாம் இப்ப என்ன செய்துட்டுது? முளைச்சிட்டு. சந்தோஷமா இருக்கோ பார்க்க? ஓ, சந்தோஷமா இருக்குது. என்ன பிள்ளைகள், அந்த கோழி குஞ்சுக்கு நல்ல சந்தோஷம் உங்களை போல. அவன் அம்மா என்ன செய்யறா? ஓ, நீர் ஊற்றுறா. நீர் ஊற்றாட்டி என்ன நடக்கும்? செடிகள் எல்லாம் வாடிடும். என்ன, அப்ப செடிகளுக்கு என்னென்ன வேணும்? நாங்கள் முதல் பசலை இட்ட நாங்கள். அடுத்தது இப்ப தண்ணி ஊத்துறா. அவன் அம்மா தண்ணி ஊத்துறா. அடுத்தது சூரிய ஒளி பட வேணும். என்ன ஒளி பட வேணும்? சூரிய வெளிச்சம் அந்த நாங்கள் வைக்கிற செடியல்ல பட வேணும். ஓகேயா பிள்ளைகள்? இப்ப என்ன நடக்குது? அந்த செடி நெல்லா உயரமா வளர்ந்துட்டுது. என்ன, பார்த்தனீங்களா? அந்த கோழி குஞ்சும் அந்த செடியும் இப்ப ஒட்டி அளவுல இருக்கணும். என்ன, பார்க்க சந்தோஷமா இருக்கு. என்ன, நீங்களும் பாக்குறீங்களா உங்களோட வீட்டு செடி வளர்ந்துருக்கா இல்லையாண்டு பாக்குறீங்களா? அந்த செடி நல்லா வளர்றதுக்கு அவன் அம்மாவும் கோழி குஞ்சும் என்ன செய்தவ? ஓ, நிலத்தை தயார்படுத்தினவ. அதுக்குள்ள நல்ல பசலை இல்லாம விட்டவ. பிறகு நீர் ஊற்றினவ. சூரிய வெளிச்சம் படுதோண்டிலாம் பாக்கினாம். இப்ப செடி நல்ல உயரமா வளர்ந்துட்டுது. சந்தோஷம். என்ன பிள்ளைகள்? இப்ப என்ன செய்யணும்? களை எடுக்கினாம். களை எடுக்கிறா அதுக்குள்ள புல் இல்லாம வளர்ந்துருக்கும். என்ன, அப்ப அந்த புல் எல்லாத்தையும் நாங்கள் பிடுங்கி விட்டாத்தான் எங்களோட செடிகள் நல்லா வளரும். இல்லாட்டி புல்லுகளுக்கு தான் அந்த சத்து போய் வளர்ந்து கொண்டு இருக்கு. என்ன, நாங்கள் நல்ல ஆரோக்கியமான உரங்கள் எல்லாம் விட்டு பசலைகள் எல்லாம் விட்டு தண்ணி விட்டு வளர்த்து கொண்டு கேட்க புல்லுகளும் வளர்ந்தா நல்லா இருக்குமோ?
இல்ல அப்ப அந்த புல் எல்லாத்தையும் என்ன செய்யினாம், பிடுங்கினாம். ஓகேயோ? இப்ப என்ன நடக்குது? அழகான பூக்கள் எல்லாம் பூத்துட்டுது. என்ன பிள்ளைகள், வா எவ்வளவு அழகா இருக்கு. அந்த கோழி குஞ்சு பார்த்தனீங்களோ? உங்களை போல சந்தோஷப்படுறார். அவன் அம்மாவும் சந்தோஷப்படுறார். நிறைய பூக்கள் செடிகள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி. அங்க ஒரு வண்ணாத்தி பூச்சியும் வந்து பூக்களை பார்த்து தேனை குடிச்சு குடிச்சு கொண்டு போறாரு. என்ன இப்ப என்ன நடக்குது? வாவ், காய்கள் எல்லாம் வந்துட்டு, தக்காளி, வெள்ளரி, சவ் சவ் சொல்லி நிறைய காய்கறிகள் எல்லாம் வந்துட்டுது. நல்ல சந்தோஷமா இருக்கு. இந்த கோழி குஞ்சும் அவன் அம்மாவும் என்ன செய்யினாம், அந்த காய்கறிகளை எல்லாத்தையும் எடுத்து கூடைக்குள்ள வைக்கினாம். என்ன பிள்ளைகள், கூடைக்குள்ள வைக்கினாம். என்ன செய்யினாம், கோழி குஞ்சும் அவன் அம்மாவும் காய்கறிகளை பறிக்கினாம், மரத்துல இருந்து பறிக்கினாம். வெரி குட். இப்ப அம்மாக்கும் கோழி குஞ்சுக்கும் நல்ல சந்தோஷம். என்ன எவ்வளவு காய்கறிகள் எல்லாம் இருக்குது. தங்கட தோட்டத்துல இருந்து மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். இன்றைக்கு நல்லா சமைச்சா 2 பேரும் சாப்பிட போயினோம். உங்களுக்கு வேணுமா? நீங்களும் என்ன செய்யலாம், வீட்டுல இப்படி காய்கறிகள், செடிகள், கொடிகள், சில வகை கொடிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சீங்கள்டா அதெல்லாம் நல்லா காய்ச்சு உங்களுக்கு அந்த காய்கறிகளை தரும். சில மரங்களை வச்சா அந்த மரங்கள் கொஞ்ச காலத்தால பெருசா வளர்ந்து நிறைய கனிகள், பழங்களை தரும். அப்ப நாங்கள் வீட்டுல இருக்கிறத சந்தோஷமா சமைச்சு சாப்பிடலாம், பச்சையாவே கழுவி போட்டு சாப்பிடலாம். நாங்கள் செய்யற மரங்கள்ல வந்து செடிகளுக்கு மருந்துகள் அடிக்க மாட்டோம் பிள்ளைகள், இயற்கையோட இருக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம், அதை சந்தோஷமா சாப்பிடலாம். எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகள். என்ன அப்ப நாங்களும் வீட்டு தோட்டம் செய்ய ஆரம்பிப்போமோ? அம்மா கோழியும் இந்த சின்ன கோழி குஞ்சும் செய்த மாதிரி நீங்களும் கூட வீட்டு அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கலாம். வெரி குட் பிள்ளைகள். இந்த கதையோட ஆரம்பத்துல இருந்து படிப்போம். என்ன முதலாவது என்ன செய்யணும், அம்மா கோழியும் சின்ன கோழி குஞ்சும் நிலத்தை தயார்படுத்தினோம். என்ன தயார்படுத்தி அதுக்குள்ள பசலைகள் எல்லாம் போடினான். அடுத்தது என்ன செய்யினாம், விதைக்கினாம். என்ன மூன்றாவதா என்ன செய்யினாம், தண்ணீர் ஊற்றினான். இப்ப நாலாவதா என்ன செய்யினாம், செடிகள் வளர்ந்ததை பார்த்து சந்தோஷப்படினம். என்ன சரி, அடுத்ததா என்ன செய்யணும், அஞ்சாவதா களை அடிக்கணும். என்ன அதுக்குள்ள இருக்கிற புல்லுகள், களையல்களை அடிக்கணும். அடுத்ததா என்ன செய்யணும் பிள்ளைகள், ஆறாவதா பூக்களை ரசிக்கணும். என்ன செய்யணும், பூக்களை ரசிக்கணும். அதுக்கு அடுத்ததா என்ன செய்யணும், காய்கறிகளை பறிக்கணும். என்ன காய்கறிகள் வந்துட்டது, அதை பறிக்கணும். அதுக்கு அடுத்ததா என்ன செய்யணும், தங்களோட காய்கறிகளை பார்த்து மகிழ்ச்சியாக கொண்டாடினார். என்ன காய்கறிகளை பார்த்து என்ன செய்யணும், மகிழ்ச்சியாக கொண்டாடினார். ஓகேயா, சந்தோஷமா? இப்ப நாங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கதையோட படிச்சினாங்க. என்ன இல்லையோ, நல்ல கதையோட படிச்சினாங்க இல்லோ? இதே மாதிரி உங்களுக்கும் தோட்டம் வைக்க விருப்பமோ? அப்ப நாங்கள் இன்றைக்கு ஒரு வீட்டு தோட்டத்தை செய்ய ஆரம்பிப்போம். ஓகேயா? நன்றி, வணக்கம் பிள்ளைகள். இப்ப நாங்கள் இந்த கதைய முழுமையா ஒரு சொல்லுவோம். இந்த படத்தை பார்த்து நீங்க அந்த கதையை சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். என்னென்ன நடக்குதுன்றது, என்ன செய்தவ, எப்படி தோட்டம் பண்றதுன்னு. வெரி குட், நல்ல வடிவா சொன்ன நீங்கள். என்ன முதல் நிலத்தை வந்து தயார்படுத்தினாம், அதுக்கு அடுத்த அதுக்குள்ள பசலை எல்லாம் போடினாம், பிறகு
விதைகள் விதைக்கினாம், பிறகு தண்ணீர் ஊற்றினாம், அதுக்கு பிறகு என்ன நடக்குது? ஓ, செடி தானா வளருது என்ன? இவ அந்த களைகளை பிடுங்கினாம், செடியில பூக்கள் தானா பூக்குது, பிறகு காய்கறிகள் எல்லாம் வருது, அதை இவ பறிக்கினாம், சந்தோஷமா இருக்கிறோம். என்ன நல்ல ஒரு கதையுண்டு இன்றைக்கு நாங்கள் படிச்ச நாங்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த வீட்டு தோட்டம் செய்து சரியோ, சின்ன வேலை தான். நாங்கள் அந்த மண்ணை கிளறி தயார்படுத்திட்டு விதைகளை வச்சு விட்டோம்னா என்ன நடக்கும்? அது தானாவே முளைக்கும். நாங்கள் தண்ணி ஊற்றி அந்த களையில பிடுங்கி பாதுகாத்து கொண்டு வந்தோம்டா சரி. ஓகேயோ? சில நேரங்கள்ல நாங்கள் வைக்கிற செடிகளை கொடிகளை கோழி கொத்தும், இல்லாட்டி ஆடு மேய்ஞ்சிட்டு போகும், இல்லை மாடு மேய்ஞ்சிட்டு போகும், செங்களை தண்ணி கூடி அழுகிடும், செங்களை தண்ணி விளாட்டி என்ன செய்யிடும், காஞ்சிடும். இப்படியான சிக்கல்கள் வரும். அப்ப நாங்கள் அதை எங்கட அனுபவமா எடுத்துக்கொண்டு அடுத்த முறை செய்யக்க அதை கவனமா செய்தோம்டா சரியா இருக்கு. சரியோ? பிறகு பூ வாடிட்டுது, பூ இல்லாம போயிட்டுதுன்னு சொல்லி அழலாமோ? இல்லை, எல்லாமே வளமையாவே நடக்கிறது தான். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? கவனமா எங்களோட செடிகளை வளர்ப்போம். ஓகே, பட்டு போனா அப்புறம் திருப்பி என்ன செடி உண்டு வளர்ப்போம். ஓகேயா? சந்தோஷமா இந்த கதை சொன்னது? வெரி குட். நன்றி, வணக்கம்.